வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. நம்ம இப்போ பார்க்க இருப்பது ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி. ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஜாவாவை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை தயார் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். முதல்ல ஃப்ரேம் ஒர்க்குன்னா என்னங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா நமக்கு இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டமைப்பு அப்படின்னு தமிழில் நம்ம மொழிபெயர்க்கலாம். பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே வச்சுக்கலாம். ஒரு பேசிக்காக ஒரு லாங்குவேஜ் இருக்க போது அந்த லாங்குவேஜுக்கு மேலே அதை பேஸ் பண்ணி நிறையா டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூசர் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு பி மச் ஈஸியர் ஃபார் அஸ் டு டெவலப் த அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப எளிமையாக நம்ம தேவையான அப்ளிகேஷனை தயார் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ். பல வகையான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம லெட் அஸ் நாட் கோ இன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக 3 ஃப்ரேம் ஒர்க்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்தது. ஸ்டர்ட்ஸ்னு ஒன்று, ஹைபர்னேட்னு ஒன்று, ஸ்ப்ரிங்னு ஒன்று. இது 3 ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப பாப்புலராக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டர்ட், ஹைபர்னேட் அண்ட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் 3த்தினுடைய எல்லா நன்மைகளையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது. இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப எளிமையானது. இதில் என்ன மற்ற லாங்குவேஜஸை விட, மற்ற ஃப்ரேம் ஒர்க்கோட, மற்ற விஷயங்களோட ஏன் இதுக்கு பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது, ஏன் பீப்புள் இதை போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஐட்டம் இட் இஸ் ஈஸி, ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடியது. அண்ட் மிக குறுகிய காலத்தில் நல்ல தரமான ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறோம். அதை ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை நம்மளால் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணிட முடியும். ரெண்டாவது, ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அப்போ நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் முன்னாடிலாம் தேவைப்படும். ஒரு 90s ஆர் 2000 அந்த பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு எனி சாஃப்ட்வேர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு டிபெண்டன்சி, அதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கான கான்ஃபிகரேட், அதுக்கான மற்ற சாஃப்ட்வேரில் என்னென்ன தேவை, அது எந்த போர்ட்டில் இருக்குது, எந்த அட்ரஸில் இருக்குது, இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி அதை ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அ டாஸ்க். ஒரு பெரிய அதுக்கே ஒரு டாஸ்க், நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டை முடிஞ்ச வரைக்கும் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நில் கான்ஃபிகரேஷன் ஃப்ரம் அவர் சைடு. நம்ம ஒரு கான்ஃபிகரேஷனே பண்ண வேண்டாங்கிற லெவலுக்கு, அஃப்கோர்ஸ் இங்கேயும் தேவைப்படும், சில கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும். எதையுமே நம்ம ஜீரோ, அது அல்டிமேட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்குன்னு ஒரு சில தேவைகள், நம்ம பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்குன்னு சில மாடிஃபிகேஷன்ஸ் தேவை வரும்போது அதுக்கு கான்ஃபிகரேஷன் தேவைப்படும். பட் மெஜாரிட்டி முக்கியமான கான்ஃபிகரேஷன்ஸ் அத்தனையுமே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு ரெடிமேடாக ஒரு வெல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் உள்ள போகிறதுக்கும், இல்லை நம்மளே கொத்தனார், சித்தாள், மேஸ்திரி எல்லாரையும் வச்சு நம்மளே வீடு கட்டி அதுக்கப்புறமா நம்மளே ஒவ்வொரு பொருளாக வாங்கி செட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். அஃப்கோர்ஸ் இங்கே நமக்கு ரெடிமேடாக எல்லாமே கிடச்சிரும். நம்ம உள்ளே போய் ஜஸ்ட் வி கேன் என்டர் இன் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். உள்ளே போய் நம்ம நம்மளுடைய வேலைகளை ஆரம்பித்து விடலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம செய்ய வேண்டி இருக்கும். செஞ்சால் தான் நமக்கு அந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான நிலைமை, நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே ஸ்ப்ரிங் பூட்னுடைய அட்வான்டேஜ். எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ரெடிமேட், ஆட்டோ கான்ஃபிகரேஷன் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும் அப்படிங்கிறது தான். இது முழுக்க முழுக்க ஜாவா பேஸ்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜேசன் அப்படிங்கிற விஷயம் பேஸ்டாக இருக்கும். நிறைய அதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம், இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுது அப்படின்னு. இட் ப்ரொவைட்ஸ் ஹேசல் ஃப்ரீ டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ரெண்டுமே இது ரொம்ப தொல்லைகளே இல்லாமல் ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் இது கொடுக்கும் நமக்கு. கான்சென்ட்ரேட் மோர் ஆன் பிஸ்னஸ் லாஜிக். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம என்ன சாஃப்ட்வேர் தயார் பண்ணுறோமோ அது எவ்வளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அதில் எந்தவித பக்கும் இல்லாமல், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ, அது என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ அது நடந்து, அது என்ன அவுட்புட் வரணுமோ தட் ஷுட் ஹேப்பன். அதில் தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக இருக்கணும். அதனுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய எஃபெக்டிவ்னஸ், அதெல்லாம் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஜாவாவில் எழுத போகிறோம் அப்படின்னா
நம்ம வந்து ஆரக்கிளினுடைய சர்வரையோ இல்லை மைஎஸ்கியூலுடைய சர்வரையோ உட்காந்துட்டு அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அது ஏன் ஒர்க் ஆகலை, அதில் எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாததாக இருக்கும். அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டி இருந்தது. பட் இப்போ வந்து அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஸ்ப்ரிங் பூட்டினுடைய கான்செப்ட். அதனுடைய அட்வான்டேஜும் அதுதான். நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். எனக்கு மைஎஸ்கியூலோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டா போதும், இட் வில் ஸ்டார்ட் கனெக்டிங் இட். ஸோ அதுக்கான டிரைவரை நீங்கள் தேடுறது அதெல்லாம் வந்து அதில் இருக்காது. ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட் கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா மெயினாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ராங்காக ஜாவா, அந்த கோர் ஜாவா தெரிஞ்சிருந்தால் தான், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் அப்ளை பண்ண முடியும். சார் ஜாவா எனக்கு தெரியாது, என்கிட்ட ஜாவா வந்து ஐடியாவே கிடையாது, ஆனால் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் எனக்கு கம்பெனியில் வேலைக்கு கேட்குறாங்க, நான் போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி வந்து உங்களால் பண்ண முடியாது. ஜாவாவை படிச்சுட்டு ஸ்ப்ரிங் பூட் படிங்க. இது வந்து பேசிக்காக வந்து ஜாவா படிக்காமல் ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு 1வது 2வது 3வது படியெல்லாம் விட்டுட்டு நேராக நான் வந்து 8வது படிக்கு ஜம்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது, ஜம்ப் பண்ணினா கூட நீங்கள் தொங்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர ஏறி போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் ஜாவா, கோர் ஜாவா இஸ் எசென்ஷியல், நீங்கள் படிச்சாகணும். இன்கேஸ் உங்களுக்கு கோர் ஜாவா படிக்கலை, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தேர் ஆர் மெனி டுட்டோரியல்ஸ். நம்மளுடைய சேனல்லையே ஒரு ஜாவாவுக்கு கம்ப்ளீட் டுட்டோரியல் இருக்குது. நீங்கள் வந்து அந்த லிங்க் மேலே கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் கம்ப்ளீட் ஜாவா டுட்டோரியல். அந்த ஜாவா டுட்டோரியல் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஜாவாவை பற்றி ஓரளவுக்காவது ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்கோர்ஸ் அதுக்கும் நம்மக்கிட்ட அந்த ஜாவா டுட்டோரியலில் போனீங்கன்னா அட்வான்ஸ் ஜாவாவுடைய ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம வந்து பேசியிருப்போம் அதில். பட் அது அத்தனை அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அதனுடைய கான்செப்ட்ஸை ஓரளவுக்கு இங்கே திருப்பி இங்கே பேசுவோம், இங்கே வந்து அதை பற்றி படிப்போம் அப்படிங்கிறதுனால அது தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் தெரிஞ்சிருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு பி அன் அட்வான்டேஜ். ஒரு ஹெச்டிபி சர்வர்னா என்ன, எப்படி வந்து ப்ரோட்டோக்கால், சர்வ்லெட் என்ன செய்யுது, ஜேஎஸ்பி என்ன செய்யுது, சர்வ்லெட்டுக்கும் ஜேஎஸ்பிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பேசிக் புரிதல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அதுக்கு அடுத்தது வந்து ஃபேர் நாலேஜ் ஆன் வெப் அப்ளிகேஷன். முதல்ல இது அத்தனைக்கும் முன்னாடி வந்து வெப் அப்ளிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னாட்டா இது முழுக்க முழுக்க என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்லும் போதே வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் என்ன, ஒரு ஆர்கனைசேஷனுடைய அந்த ஹோல் லாட் ஆஃப் விஷயங்கள் அத்தனையும் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் கொண்டு வருது. ஒரு பெரிய ஜாகிரபிக்கலி செப்பரேட்டட் லொக்கேஷன்ஸில் இருந்தாலும் அது அத்தனையும் இணைக்கிறது தான் வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். அப்போ வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் வெப் அப்ளிகேஷன் 90% இன்றைக்கி வெப் அப்ளிகேஷன். இன்னும் அடுத்தது சொல்ல போனீங்கன்னா இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து மொபைல் இன்டர்ஃபேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அப்போ வந்து வெப் அப்ளிகேஷனை பற்றியே உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நல்லது. இதில் ஸ்ப்ரிங் ஃபீச்சர்ஸில் என்னென்ன ஸ்ப்ரிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில், ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஜோ ஜாவா பேசிக் ஜாவாவுடைய கிளாஸஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதோட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னாலே வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறது ஆர் சொருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அதை வந்து எப்படி வந்து வாட் இஸ் டிபெண்டன்சி அப்படின்னா நமக்கு தெரியும், ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சார்பு நிலை. இங்கே வந்து ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை சார்ந்து இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து ஆஸ் அ டெவலப்பர் வந்து நமக்கு எந்த கிளாஸ் தேவைப்படுதோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணி அதை அப்புறமா பயன்படுத்துவோம். நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக இட் ஷுட் டெவலப், இட் ஷுட் ஓகே தட் இஸ் இன்ஸ்டான்ஷியேட் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். நமக்கு தேவையான அந்த டிபெண்டன்சி அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நாளை பின்ன நான் வந்து வேறு ஒரு ஆப்ஜெக்டை வேறு கொடுக்குறேன், காம்பனண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னா இட் ஷுட், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேப்போம். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பற்றி we are going to have a separate topic, ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஸோ அதை அப்போ பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணுவோம். இந்த ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது வந்து ஏபிஐனா வந்து வெப் ஏபிஐன்னு சொல்லுவோம், வெப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி இட் இஸ் கோயிங் டு கிவ் தட் ரெஸ்பான்ஸ். அந்த ரிக்வஸ்ட்டில் வந்து பல ஹெச்டிடிபி வேர்ப்ஸ்னு இருக்கும். அந்த வேர்ப்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து we are going to see add or delete or edit, அதை எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ணலாம். ஸோ அந்த வெப் ஏபிஐ தான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதில் வந்து அந்த வெப் ஏபிஐலேயே கூட அதில் வந்து சில
பர்டிகுலர் நார்ம்ஸ் அண்ட் பர்டிகுலர் வந்து ஸ்டாண்டர்டை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா தட் இஸ் பிகமிங் ரெஸ்ட் ஏபிஐ. இப்போ வந்து ஒவ்வொன்றுக்குலேயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டைசேஷன். நார்மலாக பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்னு வந்தது. எஸ்கியூஎல் வந்ததுக்கப்புறம் வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஆன்சி எஸ்கியூஎல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குலையும் இப்போ டிபிஎம்எஸ்ங்கிறது வந்து கான்செப்ட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது கான்செப்ட். அதுக்கு அடுத்த லெவலில் என்ன பண்ணாங்க, ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னாங்க. இந்த ஆர்டிபிஎம்எஸ் வந்ததுக்கு அப்புறமா இட் இஸ் we are okay able to அது அந்த சில ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஆர்டிபிஎம்எஸ்னு சொன்னோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் ஏபிஐங்கிறது சில ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது. அடுத்தது வந்து எம்விசி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுவோம். எம்விசி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பியூர்லி ஃப்ரேம் ஒர்க் டு டெவலப் அப்ளிகேஷன் வித் மாடல் வியூ கண்ட்ரோல். அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி அதுக்கான டாபிக்ஸ் வரும்போது பார்ப்போம். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, எப்படி வந்து பண்ணுறது, ரொம்ப எக்ஸலண்ட்டான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒவ்வொரு வெப் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு வகையான யூசருக்கும் நம்மளால் ஆத்தென்டிகேஷன் செட் பண்ண முடியும், யார் யாருக்கு அதேமாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் தி ஸ்ப்ரிங் திங். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் இன்ஸ்டாலேஷனை பார்க்க போகிறோம். ஹவு டு இன்ஸ்டால் திஸ், அதுக்கு தேவையான என்னென்ன வேணும், எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உருவாக்குறது, க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சப்சிக்வெண்ட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு போவோம். தட் இஸ் கோயிங் டு பி த ஸ்ப்ரிங் பூட்னுடைய இன்ட்ரொடக்ஷன் இது. இப்போ அடுத்தது வந்து இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.